டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு 9/3/2017 அன்று தேர்தல் ஆணையத்தால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதற்கடுத்து உடனே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்துள்ளது. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இமீடியட்டாக ஒரு ஷிஃப்ட்லேயுமே 3 பறக்கும் படை, 3 ஃப்ளைங் ஸ்குவாட் என்கிற 3 பறக்கும் படை குழுக்கள், 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க, அப்புறம் 2 வீடியோ சர்வேலன்ஸ் டீம். இது அனைத்துமே 3 ஷிஃப்ட்டில் காலையில் 6 AM to 2 PM முதல் ஷிஃப்ட்டில், ரெண்டாவது ஷிஃப்ட்டு மத்தியானம் 2 மணிலேருந்து 10 PM வரைக்கும், மூணாவது நைட் ஷிஃப்ட் 10 PM to 6 AM. ஆக மொத்தம் 22 குழுக்கள் தற்போது ஃபீல்டில் இருக்குது. ஆர்கே நகர் தொகுதி பற்றி சொல்லணுன்னா மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2.62 lakhs, 2,62,721. இது வந்து 5th January 2017 அந்த பப்ளிஷ் ஆன ரோலுடைய ஃபிகர்ஸ். அதுக்கப்புறம் 13/3/2017 வரை கண்டினியூஸ் அப்டேஷன் வந்து சப்ளிமெண்ட்டில் வர இருக்கிறது. இந்த புள்ளிவிவரங்களின்படி 1,28,305 ஆண்களும் 1,34,307 பெண் வாக்காளர்களும் மற்றும் 109 மற்ற வாக்காளர்களும் உள்ளனர். ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் 256 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அது 50 லொக்கேஷன், போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் இந்த 256 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் ப்ரிலிமினரி சர்வேல 15 லொக்கேஷனில் 29 போலிங் ஸ்டேஷன் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என சர்வே செய்யப்பட்டுள்ளது. பணம் அதிக அளவில் வந்து தொகுதியில் எப்பவுமே வந்து பட்டுவாடா தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஏதாவது பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க? இதுவரை எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. 10,000 ரூபா வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சி சார்பில் 3 அமைச்சர்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு அமைச்சர் மினிஸ்டர் வந்து இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் தடுக்க போகுது? as you said, as I already said, ஏற்கனவே ஒரு 18 குழுக்கள் முதல் நாள்லேருந்து நம்ம ஃபீல்டில் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதை தவிர 4 VST வேறு இருக்குது. we are reasonably confident that இந்த ஆக மொத்தம் 7 வார்டு இருக்குது நம்மளுக்கு. இந்த ஆர்கே நகர் தொகுதிங்கிறது கார்பரேஷனை சார்ந்த 7 வார்டுகள். அப்படி பார்த்தீங்கன்னா கூட 3 குழுக்கள் ஆளுக்கு ஒரு 2 வார்டு வேவும் பார்க்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிகமான அளவில் வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் பட்டுவாடா கேசஸ் அதிகமான அளவில் வருதுன்னா இன்னும் குழுக்கள் கூட்டுவதற்கு பரிந்துரை செய்வோம். ஆர்கே நகர் தொகுதியில் நீங்கள் பார்க்குறீங்க, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பணம் பதுக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, பதுக்கி வச்சுருக்காங்க சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அங்கே எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? அந்த மாதிரி கேசஸில் we have certain standard operating procedure. அதில் ஒரு பதுக்கி வச்சிருக்கிற கேசஸ்க்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஈஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதில் இன்கம் டேக்ஸும் டிபார்ட்மெண்ட்டு இன்வால்வ்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த SOP ஃபாலோ பண்ணி நம்ம ஈவன் இஃப் இட் இஸ் அவுட் சைட் தி கான்ஸ்டிடுவன்சி பட் போலிங்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு எவிடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம். அது மாதிரியான ஏதாவது புகார்கள் இது வரைக்கும் கன்ஃபியூட்டா? இதில் 18 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுதான் சொன்னீங்க. இந்த பணம் கொடுத்து சம்பந்தமான 18 புகார்களுமே மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ், எதுவுமே பணம் பட்டுவாடா சம்மந்தமான 18 புகார்களுமே இந்த தேதி வரைக்கும் வரவில்லை. சம் சர்வே வாஸ் ஹேப்பனிங், ஃபோன் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் தான். இல்லைனா யாரோ சம்படி இஸ் ட்ரைங் டு செட்டப் ஃபுட்பாத்தில் ஏதோ டெம்பரரி ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல யூ கான்ட் சிங்கிள் அவுட், பல கேசஸ் இருக்குது. இதில் எல்லாம் மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஆமாம். இது எல்லாமே கம்பைண்டாக வந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான், ஆக்ஷன் எடுத்த கம்ப்ளைண்ட். சம் கம்ப்ளைண்ட்ஸ் மேபி ஃபால்ஸ், அதை நான் சொல்லலை. இல்லை, அதை நாங்கள் கணக்கு எடுக்கல. ஆக்சுவலி
இல்லை குறிப்பிட்ட எந்த வி டோன்ட் ஹேவ் டீட்டெயில்ஸ் அபவுட் விச் பார்ட்டி. மத்திய பாதுகாப்பு படையினர் ஆமாம் 10 கம்பெனி மத்திய அதை பற்றி கன்ஃபார்ம் இந்த நியூஸ் நாங்கள் ப்ராப்ளி நெக்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறோம். பட் இருக்குது, ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்க தே ஆர் பீயிங் சென்ட். ஆளுங்கட்சியுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்றத எதிர்கட்சியுடைய அதனால அனைத்து வாக்குச்சாவடியிலும் சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்படுமா? ஏன்னா இது ஒரு தொகுதியில் தான் தேர்தல் நடக்குது. அனைத்து வாக்குச்சாவடியிலும் சிசிடிவி பாசிபிலிட்டி. சிசிடிவின்னு இல்லை, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிசிடிவி கேமரா, வெப் கேமரா ஆப்ஷன் இருக்குது, வீடியோகிராஃபிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணுவோம் எல்லா பூத்ஸையும். அந்த போர்டில் மட்டும் பூத்தில் மட்டும் அதிகமாக இருக்கிற ஓட்டை விட அதிகமாக வந்து இது பண்ணி ரீபோலிங் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இல்லை, ஐ திங்க் அந்த ஐ டோன்ட் ரிமெம்பர் எதனால் அது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் ஆக்சுவல் ஓட் வந்து 285, ஓட் காஸ்டட் வந்து 300 சம்திங். இந்த தடவை நம்ம அந்த பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் 100% ஆஸ் பர் ரூல்ஸ் நம்ம பண்ணுவோம். அந்த பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக we will ensure through tight distribution of booth slips, voter slips. இந்த முறை வந்து இந்த பூத் கேப்சரிங்லாம் கூட அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. அது தடுக்கிறதுக்கு பிரைமரி ப்ரிகாஷன் வந்து ஒரு பூத்லேயுமே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்பர் 1 ஆஸ் பர் இசிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடைசி 2 மணி நேரத்தில் அவங்க வெளியே போக முடியாதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒரு தடவை பூத் லெவல் ஏஜென்ட் சப்போஸ் 5 o'clock போல் க்ளோஸ் ஆகுதுன்னா 3 மணிக்கு மேலே அவங்க வெளியே போனால் உள்ளே வர முடியாது, உள்ளே தான் இருக்கணும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி செக். இந்த ஸ்ட்ரக்சர் செக் இருக்குது. அதை தவிர நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி தான் வெப்காஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர். அது தவிர மைக்ரோ அப்சர்வர் டிப்ளாய்மெண்ட்டும் மேசிவாக நம்ம சென்சிட்டிவ் பூத்ஸ்லாம் பண்ண போகிறோம்.